காட்விக் என்ற பறவை ஓய்வே எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து 11,000 கிலோமீட்டர் தூரம் பறக்கின்ற திறன் கொண்டது. ஒவ்வொரு இலையுதிர் காலத்திலும் அலாஸ்காவில் இருந்து நியூசிலாந்திற்கு தொடர்ந்து 8 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறது. ஓய்வெடுப்பதற்காகவோ உணவு உட்கொள்வதற்காகவோ ஒரு முறை கூட பயணத்தை அது நிறுத்துவதே இல்லை. இந்த பறவையை அத்தனை 1000 கிலோமீட்டர் பறக்க வைப்பது எது? 8 முழு நாட்களும் இவை தூக்கமும் உணவுமின்றி எப்படி சமாளிக்கின்றன? ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறை தன்னுடைய உடல் எடையில் 0.41% அளவை உணவாக கிரகித்துக் கொள்கிறது என்று ஆண்டஸ் என்ற ஒரு அறிஞர் கூறுகிறார். அதற்கு சக்தி அளிப்பது கொழுப்பும் புரதமும் தான். காற்றில் எதிர்ப்பை குறைக்கக்கூடிய ஏரோடைனமிக்ஸ் உடல் அமைப்பும் அதற்கு உதவுகிறது. அது மனச்சோர்வு இல்லாமல் காணப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இன்று மனிதன் கோடி கோடியாய் சம்பாதித்து தொழிலிலே திடீரென்று நஷ்டம் வந்துவிட்டால் உயிரையே மாய்த்து கொள்ளுகிறான். பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டால் படிப்பிற்கும் தங்களுக்கும் வெகு தூரம் என்று சிலர் முடிவு கட்டி விடுகின்றார்கள். சென்று வந்த இன்டர்வியூ எதிலுமே வேலை கிடைக்கவில்லை என்றால் இனி வாழ்க்கையே இல்லை என்று சிலர் முடங்கி விடுகிறார்கள். குழந்தை பேர் இல்லாவிட்டால் கணவன் மனைவி உறவிலே விரிசல் வந்து விடுகிறது. இவற்றிற்கெல்லாம் காரணம் மனச்சோர்வுதான். சோர்ந்து போகாமல் சத்துவத்தை அளிக்கும் இறைவன் திருமுகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரே நமக்கான ஒரு வழியை ஆயத்தம் செய்கிறார் என்று ஒரு நம்பிக்கையோடு நாம் இருந்தால் சோர்ந்து போக மாட்டோம். சோர்ந்து போகாமல் நாம் பணி செய்வோமா?